Hey guys, 2025ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லயுமே குவார்டர்லி எக்ஸாம் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் 2025ஓட 10th ஸ்டாண்டர்டோட மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் இப்போ நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் கீஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். அதாவது மோஸ்டா எல்லாமே புக் பேக் கொஸ்டின் தான் இருந்துச்சு. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் ஆர்டர் பேர். ஸோ இந்த a plus 2, 4 and 5, 2a plus b are equal then a, b is 3, -2. அடுத்து பவர் எக்ஸ் பிளஸ் ஒன் த ஹோல் கியூப் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் கியூப். இது வந்து என்ன ஃபங்க்ஷன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணு சொல்லி கேட்டிருக்காங்க. கியூப் இருக்கிறதுனால கியூபிக் ஃபங்க்ஷன் போட்டுறாதீங்க. இது நீங்க சிம்பிளை பண்ணீங்கன்னா இது வந்து உங்களுக்கு குவாட்ரடிக் ஈக்குவேஷனா வரும். த்ரீ நான் ஜீரோ நம்பர்ஸ் ஏபிசி ஆர் இன் ஜிபி. இது வந்து ஜிபியில் இருக்கு. அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய கண்டிஷன் எது கரெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4s. அதாவது T2 by T1 is equal to T2 by 3 T3 by T2. அப்ப B by A is equal to C by B ன்னு வரும். கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா B square is equal to AC ன்னு வந்துரும். ஓகேங்களா? இது புக் பேக் கொஸ்டின் தான். ஆன்சர் வந்து 1. அடுத்து 6 times of 6th term of an AP is equal to 7. 7 times of 7th term. Then 13th term of an AP வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 0. இது வந்து பாத்தீங்கன்னா டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. டிவைட் வந்து நம்ம மல்டிபிளா மாத்தணும் அப்படின்னா ரெசிப்ரோக்கலா மாறிடும். அப்போ ஒய்க்கு ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். இதுலயும் 3, இதுலயும் 7 காமனா எழுதுனா ஒய் மைனஸ் ஒன் கேன்சல் ஆயிட்டு 3 3s are 9 வரும். அப்போ 9y/7 இதான் கரெக்டான ஆன்சர். இதோட சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா -1, 2. கிராஃப் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஸ்ட்ரெயிட் லைன் தான். இதுக்கு வந்து 70 டிகிரி. இதுக்கு ஆன்சர் 4. இதுக்கு வந்து ஏரியா ஃபார்முலா நம்ம வந்து ஆஃப் இன்டூ x1 y1 x2 y2 x3 y3 அகைன் x1 y1 அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி போட்டோம்னா 25 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். அடுத்து 27 ஸ்லோ ஃபார்முலா y2 minus y1 by x2 minus x1 is equal to 1/8 அப்படின்னு நம்ம எடுத்துட்டு சிம்பிளை பண்ணோம்னா 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஈக்குவேஷன் ஆஃப் லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜின் அண்ட் பேரலல் டு அப்படின்ட்டாங்க. பேரலல்னா நமக்கு கண்டிஷன் மாறவே மாறாது. அப்ப 7x minus 3y அப்படியே நமக்கு வரும் ஈக்குவல் டு 0. இதுதான். அடுத்து x is equal to a secant theta, y is equal to b tan theta ன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். secant square theta minus tan square theta ஓட வேல்யூ 1. ஓகேங்களா? இப்ப secantனா x by a ன்னு வரும். tanனா y by b ன்னு வரும். ஸ்கொயர் பண்ணும்போது x square by a square, y square by b square ன்னு வரும். அப்ப மைனஸ் பண்ணோம்னா x square by a square minus y square by b square is equal to 1 கிடைச்சிரும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ மற்றபடி சம்ஸுமே ஓரளவுக்கு ஈஸியா தான் இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமான கம்ப்ளீட் ஆன்சருக்கு கிராஃப் ஜாமெட்ரி முதற்கொண்டு எல்லாமே பாருங்க உங்களுக்கு பக்காவா ரெடி பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்க பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க விட்ட சம்ஸும் பார்த்துக்கலாம். இப்போ நான் 10 5 மார்க்குமே அட்டன் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னா மிச்சம் 4 5 மார்க் இருக்கு இல்லைங்களா? அதுல ஏதோ டவுட் இருக்கிறதுனால தானே விட்டுருப்பீங்க. ஸோ அதையுமே நீங்க வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுவும் ஒரு சில சம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க போடுற மெத்தட் இல்லாம இன்னொரு மெத்தட் ஆல்டர்னேட்டிவா உங்களுக்கு இதுல ஒரு மெத்தட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க அனதர் மெத்தட்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்காக கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். நீங்க அங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே இது வந்து தேவையா இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கும் இதே மாதிரி ஆன்சர் கீஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகேங்களா? மறக்காம நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.